தனுசு ராசிக்கு அதிபதி குரு, மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ நல்ல காம்பினேஷன் அப்படின்னு பேசினோம். இந்த இடமும் நல்ல காம்பினேஷன் தானே இருக்கணும் அப்படின்னா இருக்க மாட்டேங்குது. நல்ல நல்ல ஆன்மீக விஷயங்களை மீனராசி சொல்லும். மேஷராசிக்கு ஆன்மீகம் பிடிக்காதான்னா பிடிக்கும், ஆனால் மீனராசி சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. இந்த உபயராசிக்கும் இந்த சரராசிக்கும் இடையில சேர்க்கும் போது ஒன்று நெருப்பாகவும் ஒன்று நீராகவும் இருக்கிற போது வாழ்க்கை நெருப்பு இந்த தண்ணீரில் அடைந்து போகிறது. வாழ்க்கை என்ன கண்ணாமூச்சி ஆட்டமான்னு தான் இப்போ இருக்க கிடையாது. அப்ப இந்த காம்பினேஷன் சேர்க்க அவருக்கு 1க்கு 12 ராசியும் பொருந்தி வர மாட்டேங்குது. இறுதியாக மேஷம் மீனம் 1-12 இந்த காம்பினேஷன் எப்படி லைஃப்ல ஒர்க் அவுட் ஆகும்? மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய், மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அப்போ இந்த 2 ராசிகளுக்கு இடையிலே ஒரு நல்ல அமைப்பா நம்ம நினைக்கும் போது பார்க்கும்போது அங்கே குரு அங்கே செவ்வாய் நல்ல அமைப்பு அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே தனுசு ராசி பார்த்தோம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு, மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ நல்ல காம்பினேஷன் அப்படின்னு பேசினோம். அப்போ இந்த இடமும் நல்ல காம்பினேஷன் தானே இருக்கணும் அப்படின்னா இருக்க மாட்டேங்குது. நடைமுறை வாழ்க்கையில் இருக்க மாட்டேங்குது. காரணம் மேஷம் நெருப்பு ராசி, இந்த மீனம் நீர் ராசி. நெருப்பை அணைக்கக்கூடிய நீராகத்தான் அங்கே போயிருது வாழ்க்கை. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இடையில எனக்கு மீன ராசி பண்ற அட்வைஸே பிடிக்கல. இதுதான் மேஷராசியோட கம்ப்ளைண்டா இருக்கு. உண்மை. எப்போ பார்த்தாலும் அட்வைஸ், இப்படி நடந்துக்கோ, அப்படி இரு, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணு, எல்லாமே அட்வைஸ். அந்த அட்வைஸை தாங்கவே முடியல மேஷராசினால. என்ன இயல்புல விடு, நான் என் முறையில் வாழ்ந்துக்கிறேன், நீ எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி இருக்காத, நீ எனக்கு ஒரு ஹெட் மிஸ்ஸஸ் மாதிரி நடந்துக்காத. நல்ல நல்ல ஆன்மீக விஷயங்களை மீனராசி சொல்லும். மேஷராசிக்கு ஆன்மீகம் பிடிக்காதான்னா பிடிக்கும், ஆனால் மீனராசி சொன்னா பிடிக்க மாட்டேன். வேற யாராவது சொன்னா ஓகே, மற்றவங்க சொன்னா ஓகே, மீனராசி சொன்னா சொல்லக்கூடாது. அது மனைவியாக இருந்தால் இன்னும் நோ. அங்கதான் வருது பிரச்சனை. நம்ம மேல் சாவணிசம் உள்ள பூமியில தான் இன்னும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இடத்துல. அப்போ மனைவி என்பவள் ஒரு பெரிய அறிவாளிய மீனராசி பெண் வந்து விடுகிறாள், அங்கே பிரச்சனை தான் இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள ஒத்து போக மாட்டேங்குது. எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத, எனக்கு நீ அட்வைஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் மேஷராசி நினைக்குது. மேஷராசிக்கு உள்ள வேகம், அந்த இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் மீனராசிக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மீனராசிக்கு அந்த பக்குவம் உண்டு. மீனராசிக்காரர்களுடைய குணங்கள் உயர்ந்த குணங்கள். ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுது, மீனராசிக்காரன் நட்பை கைவிட்டுறாதீங்கன்னு பேசுது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அற்புதமான ராசி மீனராசி. நல்ல குணம், சாத்வீகமான குணம், ஆனால் கருத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சாத்வீகமான குணம், கருத்துல ரொம்ப ஸ்ட்ராங், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மேஷராசியோடு சேர்க்கும்போது மேஷராசியும் ஸ்ட்ராங்கான குணம் தான், ஆனால் பரபரப்பான குணம். அந்த பரபரப்பான குணம் வந்து இந்த உபயராசி வந்து நிற்குது பாருங்க. இந்த உபயராசிக்கும் இந்த சரராசிக்கும் இடையில சேர்க்கும் போது ஒன்று நெருப்பாகவும் ஒன்று நீராகவும் இருக்கிற போது வாழ்க்கை நெருப்பு இந்த தண்ணீரில் அடைந்து போகிறது. அவங்களுக்கு இடையில் அது பிரச்சனையை தான் கொடுக்குது. அப்போ இவர்களில் பல பேர் ஒற்றுமை இல்லாமல் வாழ்கிறார்கள். பிள்ளைகளுக்காக வாழ்றாங்க. பல மீனராசிக்காரங்களை கேளுங்க, என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவர் போக்கில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, நான் என் போக்கில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு அனுசரித்து போயிடுறாங்க. மீனத்தை மேஷம் ரசிக்கிறது, மேஷத்துடைய வேகத்தை மீனம் விரும்புகிறது. 2 பேருமே நட்புங்கிற வகையில் கவனமாக இருக்காங்க. காதல் திருமணம் கூடாது. காதல் திருமணம் விஷயத்தில் மட்டும்தான் இவங்க கவனமாக இருக்கணும். இவர்களுக்குள் அந்த காம்பினேஷன் ஒத்து போவதில்லை. நிறைய விவாகரத்துக்கள் ஆகிறது. ஆனால் அவரவர் தத்துவங்கள் அவரவர்கள் உயர்ந்தவர்கள், யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா வாழ்க்கை என்ன கண்ணாமூச்சி ஆட்டமான்னு தான் இப்போ இருக்க இடையில. அப்போ இந்த காம்பினேஷன் சேர்க்க அவருக்கு 1க்கு 12 ராசியும் பொருந்தி வர மாட்டேங்குது. அப்போ சேர்க்காம விட்டோம்னா இவங்க வாழ்க்கை நல்லா. கண்டிப்பாக அப்படியே ஏதாவது காரியம் சாதிக்கணும், மேஷமும் மீனமும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கு பிடித்த, மேஷத்துக்கு பிடித்த நண்பர் உறவினர்கிட்ட இவங்களோட கருத்தை சொல்லி அதை சாதிச்சுக்க. இந்த மாதிரி செய்யலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக பேசினா தானே பிரச்சனை வருது. நீங்கள் நேரடியாக பேசாமல் குடும்பத்தில்
ஒன்றிணைக்கக்கூடியவர்களுக்கு மூன்றாம் நபர்கள் சில இடத்துல பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுருவான். நீங்க மேஷத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் நபர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். குடும்பத்துல மூன்றாம் நபர்கள் பூந்துட்டு பிரச்சனையை பண்ணிடுறாங்க. ஆனால் மேஷத்துக்கும் மீனத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா மூன்றாம் நபர்கள் ஒற்றுமையை கொண்டு வர முடியும். பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் பல பேர் இருக்காங்க, மேஷமும் மீனம். ஏன்னா அந்த நம்ம பிள்ளைகள் நமக்கு முக்கியம், அவங்க வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வாழறாங்க. ஆன்மீகம் இவர்களை ஒன்றுபடுத்துகிறது. பிள்ளைகள் இவர்களை ஒன்றுபடுத்துகிற பிள்ளைகள் அட்வைஸ் பண்றாங்க, நீ போமாங்க, நீ போயிருப்பா அந்த ரூம்ல, அப்படி பிள்ளைகள் வந்து அட்வைஸ் பண்ணுது. குடும்பத்து பெரியவங்க அட்வைஸ் பண்ணி வாழ வைக்கிறாங்க. இவங்க வெல் விஷர்ஸ், இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது மேஷத்துக்கு மீனத்துக்கும் கிடைச்ச கிஃப்ட் அது. ஆனால் ஜாதகத்துல திருமண பொருத்தம்னு எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. இவர்கள் 2 பேரை சேர்க்கும் போது நிறைய திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுனால கவனமா இருக்காங்க. ஸோ இவங்க ஒருவேளை வாழ்க்கையில் இணைஞ்சு இருக்காங்க, முதியோர்களாகவும் இருக்கலாம், இல்லை இப்போ திருமணம் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை சில வருடங்களை கடந்தவங்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் இனிமேலாவது என் பேச்சை என் கணவர் கேட்கணும், என் மனைவி கேட்கணும்னா என்ன மாதிரி வழிகள் செஞ்சுட்டு இவங்க பேசும்போது அவங்களுக்குள்ள அந்த மன ஒப்புதலுங்கிறது வரும்? பொதுவா மேஷ ராசிக்கு மிக வெற்றியை தரக்கூடிய அற்புதமான அட்வைஸை மீன ராசி கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப் பார்ட்னர்லேருந்து வரக்கூடிய அட்வைஸை நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படின்னு மேஷ ராசி நினைக்கிறோம். மேஷ ராசியுடைய வேகம் இருக்கு பாருங்க, வாழ்க்கையில் வெற்றியை தரும் அப்படிங்கிறது மீன ராசி உணரணும். அவர் வேகமான உழைப்பு நமக்கு நன்மையை தரும் மீன ராசி நம்பணும். நம்புகிற போது இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏன்னா பிள்ளை வளர்ப்பு 2 பேருமே விரும்புகிறாங்க, செல்வம் 2 பேருமே தான் சேர்க்க விரும்புகிறாங்க. ஆனால் தன்மைகள், அடிப்படை குணங்கள் வேறுபடுவதானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்போ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனாலே இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமே, அதுதானே முக்கியம் உங்களுக்கு. ஸோ விட்டு கொடுத்து சென்றால் இந்த வாழ்க்கை கெட்டு போகாது அப்படிங்கிறோம். ஏன்னா ஆன்மீகம், கோவில் ஆல்ரெடி வந்து ஆன்மீகத்தில் அவங்க இணைஞ்சு தான் இருக்காங்க. கருத்துக்களை விட்டு கொடுத்து பரிமாறிக்கொள்ளலாம். இப்போ நம்ம பார்த்த பொருத்தங்கள் எல்லாமே ராசியை வைத்து மட்டுமே சொல்லப்பட்டது. ஒவ்வொருடைய சுய ஜாதகத்தில் என்ன லக்னமாக இருக்காங்க, என்ன ராசியாக இருக்காங்கிறத வச்சு பாக்கி விஷயங்கள் முடிவு செய்யப்படும். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கான திருமண பொருத்தம் என்ன அப்படிங்கிறத சார் சிறப்பாக செய்து தருவார். இந்த மாதிரி வித்தியாசமான காணொளிகள் நம்ம வந்து மக்களுக்கு தொடர்ந்து தரலாம் சார். நன்றி. ரொம்ப நன்றி மேடம்.